வெயிட்டை வந்து கஷ்டப்பட்டு குறைச்சிருப்பாங்க. ஆனா குறைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வெயிட்டை வந்து மறுபடியும் கெயின் பண்ணியிருப்பாங்க. இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி வந்து வரும், ஏன் இந்த மாதிரி கெயின் வந்து பண்றாங்க? ஈவன் அவங்களுக்கே கெயின் ஆயிருந்தது அப்படின்னா ஏன் இந்த மாதிரி கெயின் ஆகுது அப்படின்ற கேள்வி கம்பல்சரி வந்து இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்குமே வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோல ஒரு 5 முக்கியமான விஷயத்த வந்து நான் சொல்ல போறேன். இதனாலதான் பீப்புள் மறுபடியும் வந்து குறைச்ச வெயிட்டை கெயின் வந்து பண்றாங்க. அது என்னன்றதை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சோ ஏன் வந்து வெயிட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பாக்குற நீங்க என்னோட கைடன்ஸ்ல உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸை நீங்க வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஜாயின் வந்து பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நானே உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பரா கோச் பண்ணி உங்களோட வெயிட் வந்து நீங்க குறைக்கிறதுக்கு நான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடாகவும் சீரியஸாகவும் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பட்டதோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அவங்க பண்ற ஃபர்ஸ்ட் தப்பு என்னன்னா, வெயிட் குறைக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அதையே வெயிட் குறைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் வந்து பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி பண்றது டோட்டலாவே வந்து தப்பு. கொஞ்சம் நீங்களே வந்து யோசிங்க, முன்னாடி எப்படி நீங்க சாப்பிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரி சாப்பிடாம மாத்தி சாப்பிட்டதுனாலதான் உங்களுக்கு வெயிட் வந்து குறைஞ்சுது. அப்படி குறைஞ்ச வெயிட் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி நீங்க சாப்பிட்டு வெயிட் வந்து குறைச்சிங்களோ அந்த மாதிரி ஓரளவு நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு குறைஞ்ச வெயிட் வந்து மெயின்டைன் வந்து ஆகும். ஆனா அப்படி நீங்க பண்ணாம வெயிட்டா இருக்கும்போது எப்படி நீங்க சாப்பிட்டீங்களோ அதே மாதிரியே சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் வந்து மறுபடியும் கெயின் ஆக தான் வந்து ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து தப்பு வந்து பண்ணிடுறாங்க. இந்த தப்பை நீங்க பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது, வெயிட் குறைக்கும் போது எப்படி எப்படிலாம் வந்து சாப்பிட்டீங்களோ அந்த சாப்பாட்டு பழக்கத்தை கரெக்டா வந்து கத்துக்கணும். ஒண்ணு சாப்பிட்டா இதுல என்ன இருக்கு, இது எவ்வளவு வந்து சாப்பிடணும், இது எப்பப்ப சாப்பிடணும், எந்த அளவுல வந்து சாப்பிடணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா வெயிட் குறைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஈஸியா அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா வந்து இருக்கும். குறைஞ்ச வெயிட் வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி வந்து இருக்கும். செகண்ட் மிஸ்டேக்ஸா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, வெயிட் குறைக்கும் போது எக்ஸசைஸ் வந்து பண்றாங்க. ஆனா எக்ஸசைஸ் பண்றது வந்து வெயிட் குறைக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு நினைச்சு வெயிட் வந்து குறைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா வந்து அதுக்கு லீவ் வந்து விட்டுறாங்க. அப்படி நீங்க பண்றது வந்து டோட்டலா மிஸ்டேக்ஸ். ஏன் இதை நான் சொல்றேன்னா, எப்பப்பெல்லாம் நீங்க எக்ஸசைஸ் வந்து பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும். கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகுறது வந்து நம்மளோட வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். நீங்க எக்ஸசைஸ் வந்து பண்ணாமே விட்டுட்டீங்கன்னா அந்த கேலரி பேர்னிங் வந்து கம்மியாயிடும். அப்ப நீங்க எதனா சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ஈஸியா வெயிட் வந்து கெயின் ஆகும். ஸோ எக்ஸசைஸை எப்பயுமே வந்து ஸ்டாப்பே வந்து பண்ணக்கூடாது. வாரத்துக்கு ஒரு 6 நாள் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3ல இருந்து 4 நாளாவது வந்து நீங்க பண்ற மாதிரி வந்து பாத்துக்கணும். தேர்டு, டயட்லயும் வந்து ஒரு பிளானிங் வந்து இருக்காது, எக்ஸசைஸ்லயும் வந்து ஒரு பிளானிங் வந்து இருக்காது. இந்த மாதிரி பிளான் பண்ணாம அப்போதைக்கு எந்த மாதிரி சாப்பாடு கிடைக்குதோ எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆப்ரேட் வந்து ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்றதுனாலே நிறைய பேருக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆயிடுது. சரி கோச், பிளானிங் சொல்றீங்க அப்படின்னா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். இப்போ நீங்க எதனா ஒரு விஷயம் வந்து சாப்பிடுறீங்க, அப்படி சாப்பிடும் போது அது அப்படியே வந்து சாப்பிடாம அதுக்கு ஆல்டர்னேட்டிவா பெஸ்டா வந்து எது இருக்கு அப்படின்றது மாதிரி பார்த்து நீங்க வந்து சாப்பிடலாம். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நீங்க ஒயிட் ரைஸ் வந்து சாப்பிட்டீங்கன்னா நிறைய சாப்பிடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வெளியே வந்து சாப்பிடுறீங்க, அப்படி சாப்பிடும் போது ஒயிட் ரைஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணாம சப்பாத்தி அந்த மாதிரியான விஷயத்தை நீங்க சூஸ் பண்ணும்போது ஒயிட் ரைஸ் வந்து எப்படி நீங்க சாப்பிடுறீங்களோ அந்த மாதிரி சப்பாத்தி வந்து சாப்பிட மாட்டீங்க. அப்ப கேலரிஸ் வந்து கம்மியாகும் போது வெயிட் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்துருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பிளான் பண்ணி நீங்க வந்து பண்ணணும். அப்படி பிளான் பண்ணாமே விடும்போது தான் வெயிட் வந்து ரீகெயின் வந்து ஆகுது. ஃபோர்த் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் தான் அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பிடிக்குதோ அவங்களே வந்து சாப்பிடவும் செய்வாங்க. அதே மாதிரி யாருன்னா ஒருத்தவங்க வந்து அவங்கள சாப்பிட சொல்லுவாங்க. அந்த டைம் வந்து யூஸ் பண்ணி கிராஜுவலா வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து இருப்பாங்க. அப்படி சாப்பிடும் போது கேலரிஸ் வந்து எக்ஸஸா தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க. அப்ப வெயிட்டும் வந்து ரீகெயின் வந்து ஆகதான் செய்யும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எப்பனா நீங்க வந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா ஓகே, ஆனா எப்பயுமே வந்து ஒரு ரீசன் வச்சு ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களோட வெயிட் வந்து கெயின் பண்றது ஒரு காரணமாவே வந்து இருக்கு. ஃபிஃப்த் மிஸ்டேக், வெயிட் வந்து குறைச்சு முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் எப்பனா அவங்க வெயிட் வந்து செக் பண்றாங்கன்னா ஒரு 1 கிலோ 2 கிலோ கெயின் ஆனது அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான்டா முடிஞ்சுது, எல்லாமே வந்து வேஸ்ட், நம்ம பண்ணதெல்லாம் வந்து வேஸ்ட், இது நம்ம பண்ணாமே வந்து இருந்திருக்கலாம்,
இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவங்களே வந்து ஒரு ஃபெயிலியர் ஆன மாதிரி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து வெயிட்டா இருக்கும்போது அவங்க பண்ணாங்களோ அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பண்ணும்போது வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஏற ஆரம்பிக்கும். ஸோ எப்பயுமே நீங்க ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க, வெயிட் வந்து ஃபிளக்சுவேஷன் ஆகிட்டே தான் வந்து இருக்கும். அதெல்லாம் பார்த்து பயப்படுறதுனாலயோ, அதெல்லாம் பார்த்து நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறதுனாலயோ எந்த ஒரு யூஸ்மே வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து யாருமே பண்ணாம வெயிட் வந்து செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அதிகமா இருந்தாலோ இல்ல கம்மியா இருந்தாலோ அதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை பண்ணினாலே வந்து போதும். ஸோ இந்த 5 மிஸ்டேக்ஸ்ல நீங்க எந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லா வந்து இந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ், நியூட்ரிஷன் இது ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் வந்து பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் அவங்க ஒரு ஃபேமிலிக்கு அவங்க ஒரு வெல்னஸ் கோச்சா வந்து இருக்கணும் அப்படின்றது தான். அதுல நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கலாம். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.